வா. என்ன? எதுக்கு இப்படி கூட்டிட்டு வர? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்ன விஷயம்? என்ன தனியா வந்திருக்காளுங்க? கண்டிப்பா ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி தான் பேசுவாளுங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு. நான் கர்ப்பமா இல்லைங்கிற உண்மைய வீட்டுல சொல்லிடலான்னு இருக்கேன். அப்படியா? எப்ப சொல்ல போற? அதேதான், சீக்கிரமே சொல்லிடுவேன். அம்மா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க அதுக்கு ஒரு ஏற்பாடும் பண்ணிட்டாங்க. முக்கியமான விஷயம் பேச போறாளுங்கன்னு நினைக்கிறேன். ரெக்கார்ட் பண்ணிக்குவோம். நான் 5 மாசமா கர்ப்பமா இல்ல, இது வரைக்கும் என் வயித்துல இருந்தது கட்டிதான்னு டாக்டரே சொல்லிட்டாங்கன்னு ரிப்போர்ட் வாங்கிட்டு வர போறேன். பொய்யான ரிப்போர்ட் வாங்குறதுக்கு எங்க அம்மா வீட்டு பக்கத்துல ஒரு ஹாஸ்பிட்டலை ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. எங்க அம்மா சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் அந்த ரிப்போர்ட்டை நான் வாங்கிட்டு வர போறேன். அதை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து எதுவுமே சொல்லாம அழ ஆரம்பிக்க போறேன். நான் அழறத பார்த்துட்டு எல்லாரும் என்ன ஏதுன்னு விசாரிப்பாங்க. உடனே நான் அந்த ரிப்போர்ட்டை எடுத்து கொடுத்துட்டு அழ ஆரம்பிச்சிடுவேன். அந்த ரிப்போர்ட்டை பார்த்துட்டு மாமாவும் அவரும் அதிர்ச்சி ஆயிடுவாங்க. அப்புறம் என் மேல பரிதாபம் வரும். அவங்களும் என்னை அழாதன்னு சமாதானப்படுத்துவாங்க. அதோட இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். சொல்லி முடிச்சிட்டியா? இதுதான் திட்டமா இல்ல இன்னும் வேற ஏதாவது இருக்கா? இவ்ளோ பெரிய விஷயத்த சாதாரணமா சொல்லிட்டு இருக்க. என்ன கல்பனா, எல்லாரையும் முட்டாள்னு நினைச்சிட்டு இருக்கியா? நீ கர்ப்பமா இல்லைங்கிற உண்மையை சொல்ல சொன்னா வேற எதேதோ சொல்லிட்டு இருக்க. நீ சொல்ற எல்லாத்தையும் எல்லாரும் ரொம்ப நம்புறாங்க. உன் மேல நம்பிக்கை வச்சிருக்காங்கிறதுக்காக நீ என்ன வேணாலும் பண்ணுவியா? ரொம்ப தப்பு பண்ணிட்டு இருக்க கல்பனா. இது எங்க போய் முடியும்னு உனக்கு தெரியவே மாட்டேங்குது. இதோட சீரியஸ்னஸ் உனக்கு புரியல. இப்பவும் சொல்றேன், எல்லா உண்மையும் சொல்லிடு. எல்லாத்தையும் சொல்லி என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னா அவங்க எல்லாரும் கண்டிப்பா உன்னை மன்னிப்பாங்க. இன்னும் 2 நாள்ல எல்லா உண்மையும் சொல்லிடுறேன்னு இதுதான் நீ சொன்னியா? மாமாவும் சுந்தரும் உன் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்கன்னு உனக்கு நல்லாவே தெரியும்ல. அவங்கள இப்படிதான் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்துவியா? இதுல எனக்கு சுத்தமா உடன்பாடே கிடையாது. தயவு செஞ்சு இந்த டிராமா எல்லாம் பண்ணாம உண்மையை சொல்லிடு. அதுதான் நல்லது. வா, இப்பவே போலாம். இல்ல வேதவல்லி, எனக்கு பயமா இருக்கு. உண்மையான விஷயத்த சொன்னா என் வாழ்க்கைய பாதிக்கும் வேதவல்லி. இப்ப மட்டும் என்ன, நீ இப்படி பொய்யான ரிப்போர்ட் வாங்கினது அவங்களுக்கு தெரிஞ்சா அதை பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பாங்களா? அப்படிலாம் நடக்காது வேதவல்லி. என்ன கல்பனா, என்ன நீ அப்படிலாம் நடக்காதுங்கிற? சீட்டிங் பண்றதுல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்க. உன்னை கொஞ்சம் தைரியப்படுத்திட்டு எல்லா உண்மையும் சொல்லிடு. நீ மேல மேல தப்பு பண்ணிட்டு இருக்க. தப்புதான், ஆனா எனக்கு வேற வழி தெரியல. இதுதான் இப்போதைக்கு நல்லதுன்னு தோணுது. யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. கடைசியா இதை மட்டும் பண்ணிடுற வேதவல்லி. இதுக்கப்புறம் நான் எதுவுமே பண்ண மாட்டேன். என்ன நம்பு. ஐயோ, இதுவே தப்பான வழின்னு சொல்ற. இனி நீ தப்பு பண்ண மாட்டேங்கிறது எனக்கு தெரியாதா? ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அப்புறம் நடக்கிறத யோசிச்சு பாரு. அப்படி எதுவும் நடக்காது வேதவல்லி. எனக்கு இது சரியா படல கல்பனா. நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ. நீ தப்பான விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்க. நடந்த உண்மையான விஷயத்த சொல்லி மன்னிப்பு கேட்கிற வழிய பாரு. அவ்வளவுதான் சொல்லுவேன். உங்க 2 பேரோட குடும்பி ஏன் கையிலடி. குடிச்சிட்டு வருவாருன்னு பார்த்தா
இவ்வளவு தெளிவா வந்திருக்காரு. இல்லையே, காலையில வைன் ஷாப்குள்ள போறது பார்த்தனே. குடிச்சிருக்காரா இல்லையா செக் பண்ணிடுவோம். என்னங்க இங்க வாங்கல. சொல்லுங்க. உட்காருங்க. பேச வச்சு கண்டுபிடிச்சா. என்னங்க சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். ஸ்மெல் எதுவும் வரலையே. இன்னும் பேச்சு கொடுத்து பாப்போம். அங்க என்ன இருக்கு? எங்க? அவன் ஒண்ணு வேற ஒண்ணு நடக்குது. இவ்வளவு பக்கத்துல வர மாட்டாங்களே. நான் நடக்குது. அறிவு கட்ட முண்டம். இன்னும் உனக்கு புரியல? இப்பதான்டா உங்களுக்கு உன்னை பத்தியே புரிஞ்சிருக்குது. உன்னை லவ் பண்றாங்க. ஐயோ, நாம இவர் பக்கத்துல போனது தப்பா புரிஞ்சுக்கிட்டாரு போல இருக்கு. தூக்கம் வருது. தூங்குற? என்னடா அது? அவங்களா வந்தாங்க, பேச்சு கொடுத்தாங்க, பக்கத்துல உட்கார சொன்னாங்க, லவ் கொடுத்தாங்க. இப்ப தூக்கம் வந்து போய் பத்துட்டாங்க. அது சரி, பெண்களுக்கு அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பெல்லாம் இருக்கதானே செய்யும். எல்லாம் நம்மள மாதிரி மனங்கிட்ட இருப்பாங்க. ஓகே, போக போக எல்லாம் நடக்கும். எதுவும் வரலையே. ஆனா ஒயின் ஷாப்குள்ள போறத நான் பார்த்தனே. ஒரு குவார்டர் 2 வாட்டர் பேக்கெட். ஏய், யார் பாது? அந்த டேபிள கவனி. அண்ணே, நான் பாத்துக்கிறேன். ஹலோ. ஐயோ, ரப்பர் வாயன். ஐயோ, நம்ம இங்க வேலை செய்ய மாட்டோம். வீட்டுல போட்டு விட்டுருவானே. என்ன பண்றது? ஐயோ, 7 to 8:30 நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருப்பேன்னு உங்களுக்கு தெரியும்ல. மச்சி மச்சி, என்னடா? அந்த டேபிள் நீ பாத்துக்கோ. இப்ப எதுக்கு இந்த மடக்குரங்கு வாழைப்பழம் வேணாம்னு சொல்லுது?
டேய் மாப்பிள அது ஓன் டேபிள் தானடா. நான் கத்துற ஓன் டேபிள் ஏன் டேபிள் பிரிச்சு பேசுறேன் மச்சி. கல்பனானோட அப்பா அங்க உட்காந்துக்கிறாரா, அத பாரு. அந்த டைம் தான் என்னுடைய முக்கியமான பர்சனல் டைம். அடி செகண்ட் அப்படி சொல்லு. அதான் போக மாட்டேன்னு பம்பிக்கிட்டு இருக்கியா? மச்சி 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 அந்த ஆள் சரி நான் ஓட்ட வை மச்சி, என்ன வீட்டுல வந்து போட்டு கொடுத்துருவாரு மச்சி. இதுக்கேண்டா பயப்படுற? என்கிட்ட ஒரு சூப்பரான ஐடியா இருக்கு. டோன்ட் டிஸ்டர்ப் மீ. ஐயா இப்பதாங்க ஆர்டர் பண்ண போறேன், அதுக்கப்புறம் தான் டெலிவரி ஆகும், குவாலிட்டி என்னன்னு செக் பண்ண முடியும். நீங்க வேற சார் என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. என்ன மங்கி குல்லா போட்டுன்னு இருக்கிறான்? முன்னா சார் கேக்குறேன், என்ன சாப்பிடுறீங்க சொல்லுங்க. மூஞ்சியை காட்ட கூச்சப்படுறவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்கறது இல்ல, வேற எவனாவது அனுப்பு. உனக்கு நக்கல் இருக்குது. இது மச்சி என்னடா இதே ஆவோ சார் உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாராம். ஆவோ வணக்கம் சார். ஆ? சொல்லுங்க சார் என்ன வேணும்? என்னடா ரெண்டு பேரும் ஃபேஸ் ஆஃபா? நீயும் மங்கி குல்லா மாட்டின்னு வந்து நிக்கிற. இப்பதான் இவங்கிட்ட சொன்னேன், மூஞ்சியை காட்ட கூச்சப்படுறவங்க கிட்ட ஆர்டர் தரதில்ல. ஐயோ சார், நாங்க குல்லா போட்டுருக்கிறதுக்கும் நீங்க ஆர்டர் கொடுக்கறதுக்கும் என்ன சார் சம்பந்தம்? அது அப்படிதான் சார் நீங்க எங்க முகத்தை பார்க்க கூடாது சார். ஏன்? ஐயோ இல்ல சார், எங்க ரெண்டு பேருக்கும் இக்கோஸ்லோவியான்னு ஒரு நோய் இருக்கு சார். நீங்க எங்க மூஞ்சிய பார்த்தா அது உங்களுக்கும் பரவி உங்க மூஞ்சி எல்லாம் புண்ணாயி முகமே சதைஞ்சு போயிரும். லேட்டஸ்ட் தொத்திவாதி சார். கலெக்டர் பாக்குறீங்களா? வேணாம். சரி அப்ப உங்க ஆர்டர்லாம் என்னன்னு சொல்லுங்க. பகல் நிலவு பிராந்தி ஒரு ஆஃப், பகல் நிலவு பிராந்தி ஒரு சோடா ஒரே ஒரு வாட்டர் பாட்டில். சைடிஸ் சார் சாப்பிடுறீங்க. உங்க கடையில எது கேவலமா இருக்கும்னு உனக்கு தெரியல, அது கொண்டு வந்து என் தள்ள கட்டு போ. எல்லாமே கேவலமா தான் இருக்கு, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்போ சேஃப் எதுனா ஒரு பாக்கெட் சிப்ஸ், ஒரே ஒரு ஆம்லெட் போ. இல்ல சார் உங்களுக்கு வேற ஏதாவது வேணும் சொன்னதை முதல்ல எடுத்து வாயா போயா. மச்சி பஞ்சாயத்து நீ போய் சரக்கு வாங்கிட்டு நான் சைடிஸ் வந்து. என்னது பஞ்சாயத்து? நான் இல்ல ஐயோ நேஜி இது என்னத்துக்கு பேசி பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் வேணா சீக்கிரம் எடுத்துட்டு சொன்னேன். இவன் மட்டும் வெள்ளை சட்டை போடலன்னு வச்சுக்கோ, இவன் ஒரு ஆள் இருக்கிறதே யாருக்கும் தெரியாது. கொச்சுக்கத போ. எல்லாரையும் நாசமாக்கும் தெய்வமே. சார் வேற என்ன வேணும் சார்? சார் இது ஒரு 150, அது ஒரு 200. ஒரு நிமிஷம் இருங்க வந்துடுறேன். மச்சி என்ன மாப்பிள? டர்க்கி டர்போ. ஆமாண்டா மாப்பிள, தலைகிலேயே தூக்கி பாரா, உசுறு இருக்கான்னு பாரு. செருப்பு கட்டிட்டு பறந்துச்சு. வாய் நல்லா ஒத்திய வராதா? அதான் நல்லா அண்ணியோட அப்பாடா. அவரை போய் டேய் அப்ப யாரா இப்ப பில்லு கட்டுறது? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஒரு நல்ல மனுஷன் தான், பாயில துட்டு வச்சிருப்பாரு, நடிகிறாரு. ஆமா கட்டுக்கிட்டா வச்சிருப்பாரு, செக் பண்ணி பாரு. போதில விட பாட்டு சாரா இருக்குது பாரு. என்ன மச்சி ஒண்ணுமே காணோம் பேண்ட் பாக்கெட்ல? ஐயோ பர்ஸே இல்லடா. துட்டு ஜாங்கிரியா? ஏய் அங்க என்ன உட்கார்ந்துட்டு இருக்க? போய் அந்த டேபிள பாரு போ. என்ன கத்துனது பேசுறோம். என்னப்பா வேலை பார்க்காம என்ன பண்றீங்க? அண்ணாச்சி ஒண்ணு இல்ல, ஒரு தம்ம ஒருத்தன் வந்தான், ஃபுல்லா சரக்கடிச்சிட்டு ஃபுல்லா சைடிஸ் தின்ட்டு மட்டி ஆயிட்டான். ஜோபில் கை விட்டு பார்த்தோம், பர்ஸே இல்லை, பாக்கெட்ல பணமே இல்லை. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நாங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டுக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்ல மாப்பிள, அண்ணாச்சி ரொம்ப நல்ல டைப். குட் பாய்டா அவரு. உங்க டிப்ஸ் கொடுத்துட்டு போங்க. டிப்ஸா? என்ன பாக்குறீங்க? நான் தான் முதல் நாளே சொன்னேன்ல, பணம் இல்லாம எதையும் வாங்கி கொடுக்க கூடாதுன்னு. பணம் இல்லாம வாங்கி கொடுத்துட்டு இப்ப மட்டை ஆயிட்டேன்னு சொல்றீங்க. தெரியாம சொல்லிட்டேன். தம்பி உன் பணத்தை கொடு. குடு மாப்பிள. கரெக்டா இருக்கு. என்ன நின்னுட்டு இருக்கீங்க? போய் வேலையை பாருங்க.
ஏய் போங்கன்னு சொன்னல. வாடா வா. என்னைய இருக்க அம்புட்டு காசு இப்படி விட்டா. டேய் மாப்பிள இங்க வாடா. இங்க பாரு, இந்த ஆள் குடிச்சுட்டு இங்கேயே மட்டையாய் கிடக்குறான். இப்போ என்னடா பண்ண போற? ஐயோ பாவம் மச்சி, என்னால் வீட்டுக்கு போக முடியாது. ஒரு ஆட்டை பிடிச்சி ஏற்றி விட்டுலாமா? ஏண்டா டோன்ட் வேஸ்ட் மணி. வாக்கிங் தான் எப்பவுமே நல்லது. நான் அப்படியே பொடி நிறைய நன்றி நானே வீட்டுக்கு போயிடுவேன். ஆட்டோலாம் வேணாம். ஓகே. டேய் டேய், இந்த ஆள் குடிச்சு மட்டையான மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்கான். ஒழுங்கா பில்லி காசு கட்டுறா. கேட்றாங்கறல சார் பில் 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 பணம் அதெல்லாம் நீயே வச்சுக்கோ. என்னத்தை கொடுத்தா வச்சுக்கன்றா. உனக்கு ஒன்று தெரியுமா, பிறந்ததுலேருந்து நான் குடிச்சுன்னு இருக்கிறேன். இது வரைக்கும் ஒரு பாரில் கூட பேக்கெட்லேருந்து காசு கொடுத்து நான் குடிச்சதே கிடையாது. இது இரவா பகலா இது நிலவா. இருக்கிற நிலைமைக்கு இந்த ஆளுக்கு பாட்டு முக்கியமாடா. இவன ஐயோ என்னடா மங்கி கேட்பி. ஐயோ அந்த ஆளு என்ன பார்த்துட்டு வீட்டுல போட்டு விட போறா. ஐயோ ஏன் பதற? இந்த ஆளுக்கு நம்மள சுத்தமா அடையாளமே தெரிஞ்சிருக்காது. அப்படியே தெரிஞ்சிருந்தாலும் உடனே உன்னை மாப்பிட என்னைய தம்பின்னு கூப்பிட்டுருப்பாப்லே. அந்த ஆளு தான் இரவா பகலான்னு எல்லாத்தையும் சுரண்டிட்டு போயிட்டானே. ஏய் நாளுதுண்ணா உனக்கு இருக்குடா ஒரு நாள். இந்த மோதிரத்தை வேதாஜிக்கு கொடுத்து அவங்களை அசத்திர வேண்டியதுதான். நடத்துற நாகராஜா. வேதாஜி வேலை பார்த்துக்கிறீங்களா? ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஒரு gift கொடுன்னு ஆசைப்படுறேன். குத்த வாங்கிப்பீங்களா? வாங்கிப்பேனே. சூப்பர். உட்காருங்க ஏன்? உட்காருங்க வேதாஜி. வேதாஜி கண்ணு முடிக்கோங்க. எதுக்கு? எதுவும் எல்லாம் கேட்கக்கூடாது. கண்ணு மூடுங்க. போங்க, ஆட்டெல்லாம் ஆடக்கூடாது. நான் சொல்றதையும் கண்ணை தொடக்கூடாது. மூடிட்டீங்களா? என்ன விஷயம்னு சொல்லலையே. நான் என்ன விஷயம் சொல்றேன், நான் சொல்ற வரைக்கும் நீங்க கண்ணை தொடக்கூடாது. ஓகேவா? சரி. நான் வந்து 1 2 3 சொல்லுவேன். அப்புறம் ஓபன் சொன்னா கண்ணை திறந்துடும். 1 2 3 ஓபன். என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு அதான் வாங்கிட்டு வந்தேன், எடுத்துக்கோங்க. சரி விடுங்க, நானே போட்டு விடுறேன். Show me your hand. வேதாஜி, நான் சம்பாதிச்சு வாங்கினது. வேலைக்கு போறேன் வேதாஜி. எனக்கு தெரியுங்க. நான் வேலைக்கு போய் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதுல வர பணத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு gift வாங்கி அதுக்கப்புறமா சர்ப்ரைஸா இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஏதாவது சொல்லுங்க வேதாஜி. நீங்க வேலைக்கு போறது எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? தெரியுமா? நீங்க வேலைக்கு போன முதல் நாளே எனக்கு தெரியும். எப்படி தெரியும்? மஞ்சு எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டான். உங்க வாயால சொல்லணும்னு தான் நான் காத்துட்டு இருந்தேன். ஆஸ் யூசுவல் எனக்கு தான் பல்பா சுத்தம். மஞ்சுக்கு எப்படி தெரியும்? இது பெரிய சிதம்பர ரகசியமா? அதான் உங்க கூடவே ஒருத்தர் இருக்காரே பஞ்சு, அவர் மஞ்சு கிட்ட சொன்னாரு, மஞ்சு என்கிட்ட சொன்னா. இந்த பஞ்சு இருக்கிறவனே, டேய் ஓட்டா வாங்க, அவனை வச்சு ஒரு டீ கூட ஆத்த முடியாது. இன்னொரு விஷயம் சொல்லுங்க. நான் வாங்கி கொடுத்த மோதிரத்தை போட்டுக்கிட்டீங்க, நிஜமாவே ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அதே மாதிரி எனக்கு இன்னொரு சின்ன ஹெல்ப். என் பர்த்டே அன்னைக்கு நான் கிஃப்டா ஒரு விஷயம் கேட்டேன், ஞாபகம் இருக்குதா? நான் தெரிஞ்சோ தெரியாமலோ தப்பு பண்ணிட்டேன்.
அதுக்கு அவங்களோட மன்னிப்பு கேட்டேன். கிடைக்குமா ப்ளீஸ்? நான் உங்களை மன்னிக்கலன்னு யார் சொன்னா? என்னங்க சொல்றீங்க? புரியல. நீங்க முதல் நாள் வேலைக்கு போனீங்கல்ல, ஆ, அப்பவே நான் உங்களை சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்ல, அன்னைக்கே நான் உங்களை மன்னிச்சிட்டேன். இதெல்லாம் நேரடியா சொல்லிட்டு இருப்பாங்களா? நீங்க தான் புரிஞ்சுக்கணும். அந்த அளவுக்கு சத்தியமா அறிவு கிடையாதுங்க, கொஞ்சம் தத்தி தான். சரி, அப்படி என்னதான் வேலை செய்றீங்க? அது வேலை நான் அது கரெக்டான டைம் இருக்கும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெதாஜி, நான் கஷ்டப்பட்டு உழைச்சி அதில் சம்பாரிச்சு வந்த காசில் தான் இது வாங்கிட்டு வந்தேன். நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரு நாள் நைட்டு கால் வலியில தூக்கத்துல வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லி புலம்பிட்டே இருந்தீங்க. அப்போ நான் தான் உங்க காலை பிடிச்சு விட்டு தூங்க வச்சேன். அப்பவே தெரியும் நீங்க ஏதோ கஷ்டமான வேலை செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு. ஏதோ நம்ம பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து வேலைக்கெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டாரேன்னு அப்பதான் எனக்கு தோணுச்சு. நீங்க இப்படி இருக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதைத்தான் நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். தேங்க்யூ. ஐயோ, என்னங்க நீங்க போய் எனக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லுன்னு? நான் தான் உங்களோட தேங்க்ஸ் சொல்லணும். நீங்க அதுக்கு போய் பெரிய பெரிய ஆத்தெல்லாம் பேசுங்க. செம ஃபீலுங்க, நிஜமா சொல்றேன். செம ஹாப்பியா இருக்கிறேன். தாங்க சந்தோஷம், இதுதான் உண்மையான சந்தோஷம். இது போய் எனக்கு தெரியாம வந்துக்கிறேன் பாருங்களேன். ஐயோ, எனக்கு எவ்வளவு தாங்க அறிவு, அப்படியே வந்துட்டேன். சொல் புத்தியும் கிடையாது, சுய புத்தியும் கிடையாது. ஆனா சீரியஸா சொல்றாங்க, நம்மளாம் நடுக்குன்னு மட்டும் தெரிஞ்சிருந்தா ப்ராமிஸா சொல்ல என்னைக்கோ வேலைக்கு போயிருப்பாங்க. சரி விடுங்க, இப்போது உங்களுக்கு வேலைக்கு போகணும்னு தோணுச்சே, இதுவே நல்ல விஷயம்தான். மனுஷனுக்கு ரொம்ப தேங்க்ஸ் வேதாஜி. சரி விடுங்க. வேதாஜி, இதே மாதிரி எப்போதையும் கூட இருப்பீங்களா? நாங்க சத்தியமா சொல்றேன், நீங்க மட்டும் எனக்கு சப்போர்ட்டா இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எதுவுமே வேணாங்க, யாருமே வேணாம். நீங்க மட்டும் என் கூட இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா லைஃப்ல ஒரு மாதிரி வேற மாதிரி ஒரு மாதிரி வேற லெவலுக்குலாம் வருவாங்க, என்னால் முடியுங்க. அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணுங்க. கண்டிப்பா இருப்பேன். தேங்க்ஸ். ஆனா ஒண்ணு, நான் அந்த பழைய நாகராஜ் மாதிரி அறிய மாட்டேங்க. சத்தியமா நான் நான் உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி நான் மாறிடுவேங்க.